வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பன்னுருட்டி பாவலன் கவிஞர் சுந்தர பழனியப்பன் காட்சி ஊடகம். கூடிய கவியரசு கண்ணதாசனை பற்றி நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். கிட்டத்தட்ட 4-5 காட்சிகளை உங்ககிட்ட மையப்படுத்தியிருக்கிறேன். கண்ணதாசன் நினைத்தக்க அந்த இடத்துல பாடல் எழுதக்கூடிய அற்புதமான மாமனிதர் கவியரசு கண்ணதாசன். கண்ணதாசனை பற்றி நான் தொடர்ந்து செய்திகளை வெளியிட்டு வந்திருக்கேன். அந்த வகையில் இன்றைக்கும் ஸ்ரீதர் ஒரு படம் எடுக்கிறார். நெஞ்சில் ஓர் ஆலயம்னு ஒரு படம். 23 நாளில் படத்தை முடிக்கணுங்கிறது ஒரு திட்டமிடல். கவியரசு கண்ணதாசனை கூப்பிட்டு 5 நாளில் 6 பாடல் எழுதி கொடுக்கணும், கொஞ்சம் விரைவாக எழுதி கொடுங்கன்னு. சரி, ஒத்துக்கிட்டார். கண்ணதாசனுக்கு எப்போவுமே பெங்களூர் உட்லண்ட்ஸ் ஹோட்டலில் போய் உட்காந்தா பாடல் அலாதியாக வரும். அந்த வகையில் விஸ்வநாதனும் எம்எஸ்வியும் கவியரசரும் கிளம்பிட்டாங்க. போனாங்க. போய் இறங்கின உடனே எம்எஸ்வி, அண்ணன் பாட்டு எழுதிடலாமண்ணே. யாராவன் இப்போ தானடா வந்தோம், போய் குளிச்சுட்டு வந்துடுறேன்டா அப்படின்னு போகிறாரு. குளிச்சுட்டு வராரு. குளிச்சுட்டு வந்த உடனே எம்எஸ்வி கேட்குறாரு, அண்ணா இப்போ பாட்டு எழுதிடலாமா அப்படின்னு. வந்து அசதி, கொஞ்சம் சாப்பிட்டு வந்துடுறேன்டா அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு வராரு. சாப்பிட்டு வந்த உடனே அண்ணன் பாடல் எழுதிடலாமாண்ணே. இருடா கொஞ்சம் ஒரு உறக்கம் போட்டு வந்துடுறேன் அப்படின்னு உறங்குறாரு. இப்படியாக 5 நாளும் போயிடுச்சு. இயக்குனர் ஸ்ரீதர் சென்னையிலேருந்து ஃபோன் பண்ணுறாரு. கவியரசர் எடுக்க மாட்டுறாரு. எம்எஸ்சி கிட்ட கொடுத்து பேச சொல்கிறாரு. எம்எஸ்சி ஃபோனை எடுத்து, பாடல் எழுதியாச்சா? 5 பாடல் எழுதியாச்சு, இன்னும் 1 பாடல் தான் எழுதணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ, பொய் சொல்லட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் பாடல் எழுதுறீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கவியரசர்கிட்ட போய் கோபமாக கேட்குறாரு. கேட்டுட்டு, எழுதுவோம் இருடா கொஞ்சம் குளிச்சுட்டு வந்துடுறேன், திரும்ப சொல்லாமல் திரும்பவுமா அப்படி ரொம்ப கோபம் வந்துட்டு, இனி உங்கள் பாட்டுக்கு இந்த எம்எஸ் விஸ்வநாதன் இசையமைக்கவே மாட்டான், இது சத்தியம் 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 அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராரு. அப்போ விஸ்வநாதா சொன்னது நீதானா அப்படின்னு கவியரசர் தொடங்குறாரு. அந்த பாடல் என் குரலில் உங்களுக்காக. மங்கள மாலை குங்குமம் யாவும் தந்ததெல்லாம் நீதானே, மணமகளை திருமகளாய் நினைத்ததெல்லாம் நீதானே, என் மனதில் உன் மனதை இணைத்ததும் நீதானே, இறுதி வரை துணை இருப்பேன் என்றதும் நீதானே, இன்று சொன்னது நீதானா, சொல் 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 என் உயிரே. மார்பில் சூடிய மாலை தெருவினிலே விழலாமா, தெருவினிலே விழுந்தாலும் வேறோர் கை தொடலாமா, ஒரு கொடியில் ஒரு முறைதான் மலரும் மலரல்லவா, ஒரு மனதில் ஒரு முறைதான் வளரும் உறவல்லவா, சொன்னது நீதானா, சொல் 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 என் உயிரே. சம்மதம் தானா, ஏன் 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 என் உயிரே, சொன்னது நீதானா, சொல் 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 என் உயிரே. கேட்டு மகிழ்ந்து லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்வோம். நன்றி, வணக்கம்.